இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேள்வி என்னன்னு சொன்னா, 2ஆம் தவண பரீட்சையில FWC 2024ஆம் ஆண்டு பேட்சுக்கு வந்த கம்பைன் மெத்ஸ் பேப்பர்ல 2வது கேள்வியை தான் இன்றைக்கு பார்க்க போறோம். சரியா? கேள்வி என்னன்னு சொன்னா, சமநிலை எக்ஸ் வர்க்கம் பெரிதோ அல்லது சமன் 4x வர்க்கத்தின் கீழ் x+3ஐ திருப்திப்படுத்தும் எக்ஸின் எல்லா மெய்ப்பெருமானங்களையும் காண்க. சரியா? அப்போ கேள்வியில சொன்ன அந்த சமநிலையை எழுதி கொள்வோம். சரியா? எக்ஸ் வர்க்கம் பெரிதோ அல்லது சமன் 4x வர்க்கத்தின் கீழ் x+3. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, வலது பக்கத்துல இருக்கிற பின்னத்தை நம்மட இடது பக்கத்துக்கு கொண்டு வருவோம். அப்போ எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 4x வர்க்கத்தின் கீழ் x+3 பெரிதோ அல்லது சமன் 0. இங்கேயும் எக்ஸ் வர்க்கம் இருக்கிறாரு, இங்கேயும் எக்ஸ் வர்க்கம் இருக்கிறாரு. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, எக்ஸ் வர்க்கத்தை பொதுவா எடுக்கிறேன். எக்ஸ் வர்க்கத்தை பொதுவா எடுத்தா 1 மைனஸ் 4 கீழ் x+3. அப்போ எக்ஸ் வர்க்கம் இந்த x+3 இந்த ஒன்றுக்கும் ஃபார்மசி கொடுத்தீங்கன்னு சொன்னா, அங்க x+3 -4. அப்போ மேல x-1 கீழே வந்துகிட்டு x+3 எல்லாமே என்ன இருக்கணும்? பெரிதோ அல்லது சமன் 0 இருக்கணும். சரியா? பெரிதோ அல்லது சமன் 0 இருக்கணும். சரியா? இப்போ இதை செய்யறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப ஒரு எண்கோட கீறிக்கொள்வோம். சரியா? எண்கோட கீறிக்கொள்வோம். அதுக்கு முதல் கட்டாயமான ஒரு நிபந்தனை இருக்கிறது. இங்க எக்ஸ் யாரா இருக்கக்கூடாது? நாட் ஈக்குவல் டு -3 இருக்கக்கூடாது. அது நமக்குரிய நிபந்தனை. சரியா? அப்போ நம்மளுக்கு தேவையான பெருமானங்கள் யார் யாரு? -3. சரியா? -3. அடுத்தது வந்துகிட்டு 0. ஏன்? இந்த எக்ஸ் மட்டும் இருக்கிறாரு, எக்ஸ் வர்க்கம் இருக்கிறாரு, அப்ப எக்ஸ் இருக்கிறாரு. அப்போ 0ங்கிறது நமக்கு தேவையான ஒரு தீர்வு. அதுக்கப்புறம் x-1 இதை 0 எக்ஸ் சமன் 1ங்கிறது இருக்கிறாரு. சரியா? இப்போ இங்க எந்த பெருமானங்களை எடுக்கலாம்னு தான் ஆராயப்படும். நம்மளுக்கு தெரியும் கட்டாயம் எக்ஸ் சமன் -3 ஆக இயலாது. அப்போ அந்த பெருமானத்தை எடுக்கவே இயலாது. சரியா? 0 எடுக்கலாமா? எடுக்கலாம். 0 எடுக்கல. அதே மாதிரி 1 எடுக்கலாமா? எடுக்க இயலும். சரியா? இப்போ இந்த வீச்சுக்களை ஆராய்வோம். இந்த வீச்சுக்களை ஆராயப்புறம் எப்படி ஆராயப்படுச்சுன்னா, x-3 விட சிறிதா இருக்கிற பெருமானங்களை இவர்ல பிரதியிட்டு பார்க்க போறோம். இவர்ல பிரதியிட்டு அவரை எப்படியான ஆள்னு சொல்லி ஆராயப்புறோம். இப்போ ஒரு x வந்துகிட்டு -3 விட சின்ன பெருமானம் ஒரு -4. -4 போட்டோம்னா எக்ஸ் வர்க்கம் என்ன? அது +16. அப்போ அது ஒரு பிளஸ் பெருமானம். எக்ஸ் -1ல -4 கொண்டு வந்து பிரதியிட்டீங்கன்னா அது -5. அப்போ மைனஸ். அதன் கீழ் x+3 -4 + 3 மைனஸ். அப்போ இந்த பெருமானம் இந்த பின்னம் மொத்தமும் என்ன வரப்போறாரு? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் மைனஸின் கீழ் மைனஸ். அப்போ மொத்தமும் ஒரு பிளஸ் பெருமானமா வரப்போறாரு. பாசிட்டிவ் நம்பர். அப்ப 0 விட பெருசு. சரியா? இப்ப என்ன செய்வோம்? அடுத்த வீச்சை ஆராய்வோம். -3க்கும் 0க்கும் இடையில. உதாரணத்துக்கு ஒரு -2. -2 போட்டா எக்ஸ் வர்க்கம் என்ன? அது எப்போதுமே பிளஸ் தான். பிளஸ் -2 -1 -3. அதன் கீழ் -2 + 3. -2 + 3 பிளஸ். அப்போ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் மைனஸின் கீழ் பிளஸ் மைனஸ். சரியா? திரும்ப 0க்கும் 1க்கும் இடையில இருக்கிற வீச்சை ஆராய்வோம். அப்படி ஆராய்ஞ்சோம்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு 0.5 போடும். 0.5 எக்ஸ் வர்க்கத்துக்கு போட்டா அது 0.25. அதுவும் ஒரு பிளஸ் பெருமானம். சரியா? 0.5 -1 -0.5. அப்ப அது மைனஸ் பெருமானம். 0.5 + 3. அப்ப அது வந்துகிட்டு 3.5. அதுவும் பிளஸ். அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் மைனஸின் கீழ் பிளஸ் மைனஸ். 1 விட பெரிய பெருமானங்கள் எல்லாத்தையும் போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் பிளஸ், x-1 பிளஸ், அதன் கீழ் x+3 பிளஸ். அப்போ எல்லாமே இந்த மொத்த பின்னமும் ஒரு பிளஸ் பெருமானம், பாசிட்டிவ் நம்பரா வரப்போறாரு. சரியா? இப்போ நம்மளுக்கு கேள்வியில தேவை எக்ஸ் வர்க்கம் x-1 x+3 பெரிதோ அல்லது சமன் 0 இருக்கிற பெருமானங்கள். அப்போ பாசிட்டிவ் பிளஸ் பெருமானம் வரணும். அப்போ இந்த வீச்சு நம்மளுக்கு வர இயலும், இந்த வீச்சு நம்மளுக்கு வர இயலும். அப்போ நம்மளுக்கு தேவையான எக்ஸிட தீர்வுகள் என்னன்னு சொன்னா, எக்ஸ்
சிறிது -3 இருக்கணும், அல்லது அல்லது இந்த பூஜ்ஜியம்ங்கிற பெருமானத்தையும் அது எடுக்கலாம் தானே. ஏன் சமன் பெரிதோ அல்லது சமன் பூஜ்ஜியம். அப்போ எக்ஸ் சமன் 0 இருக்கலும், அல்லது இந்த வீச்சு எக்ஸ் பெரிதோ அல்லது சமன் 1 இருக்க இயலும். இதுதான் எக்ஸின் எல்லா மெய்ப்பெருமானங்களும். இதுதான் நம்மளுக்கு தேவையான விட. இந்த கேள்விக்கு தேவையான விட இதுதான். எக்ஸ் சிறிது -3 இருக்கலும், அல்லது எக்ஸ் சமன் 0 இருக்கலும், அல்லது எக்ஸ் பெரிது அல்லது சமன் 1 இருக்க இயலும்.